This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. கடன் வாங்காத ஆளே கிடையாது இந்த உலகத்தில். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கடன் வாங்கிட்டே தான் இருக்கிறோம். ஒருவேளை வங்கியில் கடன் வாங்கிட்டு இறந்துட்டால் என்ன நடக்கும்? கடனை யார் அடைப்பாங்க? இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வங்கியில் கடன் வாங்கிய நபர் அந்த கடனை திரும்ப செலுத்தாமல் இறந்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அதற்கான விதிமுறைகள் என்ன? அதை இப்பொழுது பார்க்கலாம். பெரும்பாலான மக்கள் தங்களுடைய பண தேவைக்கு பூர்த்தி செய்வதற்கு பல வகையான கடன்களை வாங்குகிறார்கள். வீடு வாங்கவோ அல்லது புதிதாக வீடு கட்டவோ வங்கிகளில் கடன் வாங்குகின்றார்கள். அதேபோல் கார் வாங்க, கல்வி செலவுகள் போன்றவற்றிற்கும் வங்கி கடன் கிடைக்கிறது. மிக முக்கியமாக நிறைய பேர் தனிநபர் கடன் வாங்குகின்றார்கள். நாம் வாங்கும் கடன்களுக்கு வங்கிகளும் நம்மிடமிருந்து வட்டியை வசூலிக்கின்றன. கடனை பெறுபவர் கடனை இஎம்ஐ முறையில் திரும்ப செலுத்துகின்றார். ஒருவேளை கடன் வாங்கிய நபர் கடன் முழுவதையும் திருப்பி செலுத்துவதற்கு முன்னரே திடீரென்று இறந்துவிட்டால் என்ன நடக்கும்? அவர் வாங்கிய கடனின் பொறுப்பை யார் சுமப்பார்கள் என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். மீதி இருக்கும் கடனை யார் திருப்பி செலுத்துவார்கள் என்று யோசிக்கலாம். வங்கியில் கடன் வாங்கிய பிறகு அந்த கடன் தொகை முழுவதையும் கடன் காலத்திற்குள் திரும்ப செலுத்த வேண்டும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அவ்வாறு திரும்ப செலுத்தாவிட்டால் கடன் கொடுத்த வங்கி முழு அதிகாரத்துடன் கடன் வாங்கியவருக்கு எதிராக சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் கடன் வாங்கியவர் கடனை செலுத்தும் முன் இறந்துவிட்டால் அந்த கடனை யார் திருப்பி செலுத்துவார்கள்? அதற்கான விதிமுறைகள் என்ன? முதலில் கடனை யார் திருப்பி செலுத்துவது என்பது கடனின் வகை மற்றும் பிணையம் அது என்ன என்பதை பொறுத்தது. அது தனிநபர் கடன், வீட்டுக்கடன், கார் கடன் அல்லது கிரெடிட் கார்டு ஆகியவற்றிற்கு இடையே மாறுபடும். ஒருவேளை வீட்டுக்கடன் வாங்கியிருந்தால் கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் மீதமுள்ள கடனை அவரது வாரிசு, அதாவது நாமினி திருப்பி செலுத்த வேண்டும். ஒருவரால் கடனை திருப்பி செலுத்த முடியாவிட்டால் அந்த சொத்தை ஏலம் விடுவதன் மூலம் வங்கிகள் கடனை திரும்ப பெறுகின்றன. இருப்பினும் வீட்டுக்கடன் காப்பீடு செய்யப்பட்டிருந்தால் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து கடன் தொகை திரும்ப பெறப்படும். அதே நேரம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கப்பட்டால் கிளைம் தொகையை நாமினியின் கணக்கில் வரவு வைப்பதன் மூலம் சட்டப்பூர்வ செயல்முறை முடிவடையும். உரிமை கோரல் தொகையில் இருந்து மட்டுமே நிலுவைத் தொகையை செலுத்த சட்டப்பூர்வ வாரிசுக்கு உரிமை உண்டு. கூட்டாக கடன் வாங்கியிருந்தால் கடனை திருப்பி செலுத்தும் பொறுப்பு அவர் மீது விழும். கார் கடன் விஷயத்தில் வங்கிகள் குடும்ப உறுப்பினர்களை அணுகுகின்றன. கடன் வாங்குபவருக்கு சட்டப்பூர்வ வாரிசு இருந்தால் அவர் அந்த காரை வைத்திருக்க விரும்பினால், மீதமுள்ள தொகையை திருப்பி செலுத்த தயாராக இருந்தால் அவர் அதை வைத்து மீதி கடனை திருப்பி செலுத்தலாம். இல்லையெனில் சம்பந்தப்பட்ட வங்கி அந்த காரை பறிமுதல் செய்து அதனை விற்பனை செய்து நிலுவைத் தொகையை பெற்றுக்கொள்ளும். மறுபுறம் தனிநபர் கடன், கிரெடிட் கார்டு கடன்கள் பாதுகாப்பற்ற கடன்களாகும். இதன் காரணமாக சட்டப்பூர்வ வாரிசுகள் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நிலுவைத் தொகையை வங்கிகளால் திரும்ப பெற இயலாது. யாராவது இணைக்கடன் வாங்குபவர் இருந்தால் அவர்கள் இந்த கடனை திருப்பி செலுத்தலாம். இருப்பினும் அவ்வாறு நடக்கவில்லை என்றால் வங்கி அதை செயற்படா சொத்தாக அறிவிக்க வேண்டும். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. இந்த காணொலியில் வந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.